ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சிக்கனை வச்சு நம்ம சேமியா பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிரியாணி செஞ்சு கொடுத்தா உங்கள் குழந்தைங்கலேருந்து எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம சிக்கன் போட்டு செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை எடுத்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் 1 சேர்த்துருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது. மல்லிக்கீரை, புதினா அது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். பிரியாணி இலை அது 1 சேர்த்துக்குவோம், பிரிஞ்சி இலை. இப்போ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன், அது ஒரு 100 கிராமு, அதை சேர்த்துக்கலாம். இது சிக்கன்லேயும் செய்யலாம், மட்டன்லேயும் செய்யலாம். மட்டனில் செய்கிறதா இருந்தால் மட்டனை வேக வச்சுட்டு நம்ம இதில் சேர்த்துக்கணும். நான் இது சிக்கனில் செய்கிறதுனால இது எண்ணெயிலேயே சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் நான் சிக்கனில் செய்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம், ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது. ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தயிர் நான் 1 கப்பு சேர்த்துருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சுடுவோம். இப்போ நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 பாக்கெட் சேமியாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம சேமியானை சேர்த்துக்கலாம். சேமியானை சேர்த்தோன்னா ஒரு பரட்டி விடுங்க, ரொம்ப கிண்டாதீங்க. ஒரு பரட்டி விட்டு நம்ம தம்மிலேயே போட்டுடலாம். பிரியாணியை தம்மில் போடும்போது 2 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கங்க. நான் நெய் சேர்த்துக்கிட்டது ஸ்கிப் ஆகிடுச்சி. நெய் சேர்த்தா பிரியாணி இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம தம்மில் சேர்த்துருவோம். அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி போட்டு அப்படியே தம்முலேயே இருக்கட்டும். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி நல்லா உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு சிக்கன் போட்டு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி காலையில் சேமியாவில் செஞ்சு கொடுத்தா எதுவுமே பிடிக்காதுன்ட்டு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பிரியாணின்னு செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். இது பிரியாணியோட ஃபீலு தான் இருக்கும். சாப்பிட்டா நல்லா பிரியாணி மாதிரியே தான் இருக்கும். நமக்கு டேஸ்ட்டாக சிக்கன்லாம் சேர்த்ததுனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.